வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நறுக்குனா பலாப்பழத்தை எடுத்துருக்கேன். சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு அளந்து எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் பேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்ச இந்த விழுதை நம்ம மாவு கூட சேர்த்துக்குவோம். இப்போ மாவு கூட சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கணும். நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கையால் இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா போண்டா ஃப்ளஃபியாக நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு செவந்து வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் சின்ன சின்ன போண்டாவாக செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. போண்டா பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பலாப்பழ டேஸ்ட்டோடு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த போண்டா. பலாப்பழம் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.